ஸ்ரீ சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஷிரடியில் நடைபெற்ற வியாழக்கிழமை குருவார் அன்று நடைபெற்ற சாவடி உற்சவத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்று நம்முடைய இதயங்களில் ஒரு மகத்தான ஆன்மீக கண்ணோட்டத்தை ஏற்படுத்தும் நம் அன்பான ஷிரடி சாய்பாபா சாவடி விழா குறித்து நான் சொல்கிறேன். சாய்ராம். சாய்பாபா ஒரு தனித்துவமான அவதாரம் ஆவார். பாபா ஹிந்து, முஸ்லிம் எல்லா மதங்களையும் ஒற்றுமையுடன் பார்த்தார்கள். பாபா சொல்லும் சொற்கள் எப்போதும் அன்பு, தன்னம்பிக்கை மற்றும் சக்தியை நமக்கு உணர்த்துகின்றன. நம் ஷிரடி சாய்பாபா வாழ்க்கை குறித்த சிறிய கதையை நான் கூறுகிறேன். அவர் எந்த துறை, மதம், பண்பாடு என பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களுக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாபா உதவினார்கள். ஏனெனில் பாபா எப்போதும் சொல்வார், கடவுள் ஒருவரே என்று. அன்பு, கருணை மற்றும் சகோதரத்துவத்தை பாபா எப்போதும் போதித்தார்கள். இப்போது நாம் சாவடி விழாவை பற்றி பார்ப்போம். சாய்ராம். ஷிரடியில உள்ள துவாரகாமாயி மற்றும் சாவடி இடையே நடந்த சம்பவம்தான் சாவடி விழா. ஒரு நாள் மழை காரணமாக துவாரகாமாயி வெள்ளத்தில் மூழ்கியது. சாய் பக்தர்கள் பாபாவை அருகில் உள்ள சாவடி என்னும் இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அதற்கு பிறகு பாபா தினமும் துவாரகாமாயி மற்றும் சாவடி இடையே மாற்றி மாற்றி உறங்கச் சென்றார். இது பக்தர்களுக்கு பாபாவின் ஆன்மீக வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பக்தர்களுக்கு உணர்த்தியது. அதே நேரத்தில் ஒரு ஆன்மீக ஊர்வலமாகவும் பாபா இருந்த காலங்களிலே மாறின. சாய் பக்தர்கள் பாபாவுடைய சாவடி உற்சவத்தை ஒரு திருவிழா போல கொண்டாடி வருகின்றன. சாவடி உற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளை பற்றி நாம் பார்ப்போம். பாதுகையின் திருவிழா. பாபாவின் பாதுகைகள் மற்றும் சக்கா பக்தர்களுக்கு காண்பிக்கப்படும். இரண்டாவது, பால்கி ஊர்வலம். பாபாவின் உருவம் ஒரு பால்கியில் வைத்து சாவடியை நோக்கி ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது. அடுத்ததாக லால்காரி கோஷம். அது சாய் பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி சாய்பாபா கி ஜெய், சாய்பாபா கி ஜெய் என விண்ணை பிளக்க பாபாவின் புகழை, பாபாவின் நாமத்தை புகழ்கின்றன. அடுத்ததாவது ஆரத்தி மற்றும் பூஜை. பாபாவின் உருவத்திற்கு ஆரத்தி செய்யப்படுகிறது. பூஜை, சாந்தி பாடல்கள், சாய் பக்தர்களுக்கு பல இனிப்புகள் வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக பக்தர்களின் அனுபவங்கள். சிலர் சொல்வது போல இந்த ஊர்வலத்தை பார்த்து தங்கள் மனதை அமைதியாகவும் மாறுகிறது. சிலர் இதுவரை சந்திக்காத ஆன்மீக சக்தியை அனுபவித்ததாக சாய் பக்தர்கள் கூறுகிறார்கள். சாவடி ஊர்வலத்தின் முக்கியத்துவம். பக்தர்களுக்கு ஆன்மீக சக்தி மற்றும் ஆனந்தத்தை பாபா வழங்குகிறார். இது அன்பு, கருணை மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றை உணர்த்துகிறது. நம் ஷிரடி சாய்பாபாவின் வார்த்தைகள் இதுதான். அன்பே கடவுள் என்று பாபா எப்போதும் சொல்வார். அந்த தத்துவத்தை நமக்கு நெருங்க வைக்கின்றன. விழாவின் நேரத்தை பற்றி நாம் பார்ப்போம். ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை இந்த சாவடி உற்சவ திருவிழா நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் சாய் பக்தர்கள் துவாரகாமாயி மற்றும் சாவடி இடையே நடைபெறும் ஊர்வலத்தை காணக்கூடிய தனி சந்திப்பாகும். இதில் பலர் பக்தர்கள் கலந்து கொண்டு பாபாவின் அற்புத தரிசனத்தை
கண்டு மகிழ்ச்சி அடைகின்றன. ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.